Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கிளிட்டர் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு 3 மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் டேப் இருக்கும் இல்லையா, கலர் டேப், அது எடுத்திருக்கேன். அதை வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவு நீளமாக எடுத்துட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. பின்னாடி இருக்கிற அந்த சில்வர் கலர் தெரியாமல் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டிடுங்க. இப்போ நான் ஒட்டுற மாதிரியே, இல்லைனா டபுள் கலர் கிளிட்டர் ஆகிடும். அதுக்காக தான் இப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு 4 பீஸாக 4-3 மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மடிச்சுட்டு இதுமாதிரி நீளமாக ஃபஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணணும். முடிஞ்ச அளவு எவ்வளோ வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். நம்ம கட் பண்ணும் போதே அவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே கட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் டேப் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிட்டர் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டேப் யூஸ் பண்ணிக்கோ. இப்போ கட் பண்ண இந்த பீஸை இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்மளால் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் முடிஞ்ச அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ண பீஸை இந்த மாதிரி மேலே கட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கிளிட்டரோடைய எஃபெக்ட் வர வரையும், ரொம்ப சின்னதாக வர வரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து இந்தளவு போதும் அப்படின்னு தோணுது, அதனால் நான் இந்தளவு வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு கிளிட்டரோட எஃபெக்டில் தான் இருக்குது. நல்லா இருக்குது ஜிகு ஜிகுன்னு. ஏன்னா அந்த டேப் வந்து அப்படி தான் இருக்கும் இல்லையா, கிளிட்டர் டேப்பே வந்து கிளிட்டர் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதில் நம்ம கட் பண்ணும் போது ஒரு கிளிட்டரோட எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதை வந்து இன்னுமே நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு உண்மையான ஒரு கிளிட்டர் மாதிரி இருக்கும். இதுவுமே நல்லா தான் இருக்குது. இது எல்லையாச்சும் நீங்கள் வந்து கம் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கிளிட்டரோட எஃபெக்ட் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து உப்பு எடுத்துக்கிறேன். உப்பு வச்சு இந்த கிளிட்டர் மெத்தட் ரெடி பண்ணி பார்க்கலாம். ஒரு எவ்வளோ நம்மளுக்கு வந்து கிளிட்டர் தேவையோ அவ்வளோ உப்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கலருக்காக நான் குங்குமப்பொடி எடுக்கிறேன். நீங்கள் வந்து கலரிங்கோடு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குங்குமப்பொடி கொஞ்சம் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பவுடர் வந்து அந்த உப்புலேயே சேர்த்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக இன்னும் கொஞ்சம் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பவுடர் அப்படியே போட்டு கலந்து பார்த்தேன். அது அவ்வளோவா வந்து கலர் ஃபுல்லாக ஆட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி தண்ணியில் கலந்து போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இது வந்து சில்வர் கலரில், என்கிட்ட வந்து இந்த கவர் தனியாக கிடைக்கல. நான் கேட்டு பார்த்தேன், தனியாக ஒரு பீஸ்லாம் இல்லைன்ட்டாங்க. அதனால் ஸ்வீட் வந்த கவர் தான். அந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு அந்த கவர் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த கவர் எடுத்துகிட்டு பாதி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையுமே அப்படி தான் குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணணும். எப்படி அந்த டேப் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இப்படி நீளமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் அதுக்குள்ளே வந்து கலந்தோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிளிட்டரோட எஃபெக்ட் கிடைக்குன்றதுக்காக கட் பண்ணி போடலான்னு போடுறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கிளிட்டர்லேயே கொஞ்சம் பீஸ் இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது அந்த உப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு பதிலாக தான் இதை கட் பண்ணி போடுறேன். இப்போ வந்து கட் பண்ணிட்டேன்னா கட் பண்ண அந்த பீஸை இன்னுமே கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்தளவு போதும் அப்படின்னா அந்தளவு கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம அந்த உப்பு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து இந்த கிளிட்டர் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது சில்வர் கலர் கிளிட்டர் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது அப்படியே விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு கிளிட்டர் மாதிரி சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சொதப்பின மாதிரி தான் ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நான் இப்போ கட் பண்ண இல்லையா, அந்த மாதிரி மட்டுமே விட்டுடுங்க. நான் இதில் மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் அந்த கிளிட்டரோட எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக மிக்ஸ் பண்ணுறேன். பட் அவ்வளோ வந்து அதில் ஒன்றும் ஃபினிஷிங் எனக்கு வந்த மாதிரி தெரியல. ஓரளவு எப்படி சொல்கிறது, கொஞ்சமாக வந்து அதில் இருக்கிற ஷேடு கிடைக்கிது தான் நம்மளுக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு கிளிட்டரோட எஃபெக்ட் வந்து இதில் தெரியல, கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் அந்த சில்வர் கலர் கட் பண்ணுறீங்கன்னா அப்படியே விட்டுட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, தேர்ட் மெத்தடுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு லேஸ் கவர் எடுத்திருக்கேன். லேஸ் கவர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அந்த லேஸ் கவருக்கு சைடில் இருக்கிற 2 பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து டபுள் கலராக வரும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு.
ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து சில்வர் கலர் இருக்குது, வெளியே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதனால் நம்மளுக்கு டபுள் கலர் கிளிட்டர் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகும். இதையுமே அப்படி தான் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணுறதுக்காக மேலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய கிளிட்டர் வேணும்னா நிறைய பீஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கிளிட்டர் போதும்னா கொஞ்சம் பீஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு சின்ன கவர் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளிட்டரோட எஃபெக்டில் நான் கையில் வச்சுருக்கும் போதே டபுள் கலர் கிளிட்டர்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பிள் தான், லேஸ் கவர் எல்லாருக்குமே கிடைக்கும், அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து இந்த உப்பு வச்சு ட்ரை பண்ணோம் இல்லையா, அது மட்டும் வந்து கொஞ்சம் எனக்கு சரியாக வராத மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் அடுத்தடுத்த 2 மெத்தடும் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இந்த டேப் வச்சு செஞ்சதாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த லேஸ் கவர் வச்சு செஞ்சோம்ல, இது 2மே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நீங்கள் சில்வர் கலரில் கவர் வச்சு நான் கட் பண்ணல, அதை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிளிட்டர் ஐடியாவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது ட்ரை பண்ண போகிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம்.